அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள். அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம். வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين. صدق الله العظيم. قال نبينا حبيبنا محمد صلى الله عليه وسلم من لم يسع الله يغلب عليه إذا سعيت فسع لله. صدق رسول الله صلى الله عليه وسلم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தானது. சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் சர்தார் நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, பரக்கத் பொருந்திய அவர்களின் குடும்பத்தார்கள் மீது, அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீது அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவராக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மக்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த வாரம் ஜும்மாவுடைய சிந்தனையாக கொடுக்க அவன் தயார், கேட்க நாம் தயாரா என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு நல்ல சிந்தனைகளோடு முழு செய்திகள் எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்திலே கேள் என்ற சொன்ன மார்க்கம் நமக்கு இஸ்லாம். உலகத்தில் மனித குலம் பிறப்பதற்கு முன்னால் இருந்து மனித குலம் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் மனித குலத்திற்கே சொல்லப்பட்ட ஒரு அற்புத வழிகாட்டுதல் உலகத்தில் எந்த சமயமும் சொல்லவில்லை. ஆணித்தரமாக சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாம். என்ன சொன்னது? மனித குலத்திற்கு ஒரு தேவை எதுவாக இருந்தாலும் யாரும் சொல்லி தராத, சொல்லிட முடியாத ஒரு அற்புத வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்தது. அதுதான் கொடுக்க அவன் தயார், கேட்க நீ தயாரா. பார்த்தவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், ஒரு நிபந்தனை மனிதா என்று அல்லாஹ் பேசுகிறான். என்ன நிபந்தனை? அல்லாஹ் சொல்லுவான், முதலில் நீ கேட்பதற்கு என்னிடத்தில் தயாரா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதுதான் உண்மை. இன்றைய காலம் எப்படி இருக்கிறது? காக்கா குருவி கொட்டுவதை போன்று பள்ளிவாசல்களிலே முஸ்லிம்களுடைய வருகையை பார்க்க முடிகிறது. தொழுகைகள் எல்லாம் வேக வேகமாக நிறைவேற்றப்பட்டு துஆக்கள் என்ற பெயரில் கையை மாத்திரம் உயர்த்தி கொண்டு முகத்தில் தடவி கொண்டு போகக்கூடிய கூட்டமாக தான் இருக்கிறோம். சாலிஹீன்கள், நல்லவர்கள், நபிமார்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கையை ஏந்தினால் ஏறக்குறைய பல மணி நேரம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். பல மணி நேரம். இங்க நிமிடங்கள் கூட இல்லை, வெறும் நொடிகள் தான். நிறைய பேரை நீங்க பார்க்கலாம் பள்ளிவாசல்களில். தொழுகைக்கு வருவார்கள், தொழுவார்கள், கையை உயர்த்துவார்கள். பிற சமயத்தில் செய்யக்கூடிய சடங்கை போன்று முகத்தில 3 முறை தலையில் கொண்டு போயிடுவார்கள். அதுல என்ன கேட்டு இருக்க முடியும்? அதுல என்ன அல்லாஹ் இடத்துல நிரப்பமாக கோரிக்கையை வைத்திருக்க முடியும்? ஒன்றுமே கிடையாது, பூஜ்யம் தான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்?
فاستجبنا له ونجيناه من الغم. அவர்களுடைய துஆக்களை பிரார்த்தனைகளை நாம் அங்கீகரித்துக் கொண்டோம், அவருடைய கவலைகளை நாம் போக்கினோம். وكذلك ننجي المؤمنين. நபிமார்களுக்கு எப்படி நாம் பதில் தந்தோமோ, கவலைகளை போக்கினோமோ, அது போன்று ஈமான் கொண்ட மூமின்களுக்கும் நாம் பதில் தருவோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறார். மூமின்களுக்கு ஒரு சுப செய்தி என்னவென்றால், நீ கை ஏந்தினால், நீ கேட்க துடித்தால், நீ கேட்டு விட்டால் தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். நீ கேட்க தவறினாலும் தருவான். ஆனால் கேட்டு பெற்றால் அதில் இருக்கும் இன்பம் வேறு எதுவும் கிடையாது. யாருமே எதிர்பாராத விதத்தில் ஒரு பொருள் வருகிற பொழுது அதில் ஒரு பெரிய இன்பம் என்பது நம்மால் அடைய முடியாது. எதிர்பார்த்த ஒரு பொருளின் இன்பம் இருக்குது அல்லவா, அது ஆகும் பேர் இன்பம். அன்பார்ந்தவர்களே, கருவறையில் இருக்கும் கரு கேட்டாலும் அவன் தருவான். வகுப்பறையில் படிக்கும் மலரை குழந்தை கேட்டாலும் அவன் தருவான். வாலிபத்தை எட்டிய வாலிப யுவதிகள் கேட்டாலும் அவன் தருவான். திருமணம் முடித்த புதிய தம்பதிகள் கேட்டாலும் அவன் தருவான். காலம் சென்று வயதான கிழவர் கிழவிகள் கேட்டாலும் அவன் தருவான். எல்லாவற்றுக்கும் மேல் தொண்டைக்குழி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர் ஹரஹரா சக்கராத்துடைய நேரத்தில் உயிர் பிரிவதற்கு முன்னாலும் அவன் கேட்டாலும் தருவான். அல்லாஹ் சொல்வது, கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன், கேட்க நீ தயாரா? வாழ்ந்தவர்களே, அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சிலாகித்து பேசுகிறான். தன்னைத்தானே அவன் வர்ணித்து பேசுகிறான். எப்படி வர்ணிக்கிறான்? அன ராசிக் என்பதாக சொல்லுகிறான். நான் உணவளிக்கக்கூடியவன், கேள் என்னிடத்தில். அன மாலிக், நான் ஆட்சி அதிகாரம், எல்லா பலம் மிக்கவன், அடக்கி ஆளக்கூடியவன். இடத்திலே முறையீடு, ஒரு பிரச்சனையை நான் சரி செய்கிறேன். அன ரஹ்மான், நான் அருளாளன். அன ரஹீம், நான் அருள் செலுத்துவதில் அளவற்றவன் என்றெல்லாம் தன்னை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே பல்வேறு இடங்களில் சிலாகித்து சொல்வதின் நோக்கம் என்ன? மனிதா, கொடுப்பதற்கு நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உலகம் அழிகிற வரைக்கும் நான் தயார்தான். ஆனால் கேட்பதற்கு உங்களில் யார் யாரெல்லாம் தயார் என்று அல்லாஹ் கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்புகிறார். முறை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தொழும் அறையில் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த அறைக்குள் வந்த ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அறையில் இருந்த பழங்களை பார்த்தார்கள். வகையான பழங்கள். இப்ப நம்ம காலத்திலேயே சீசனுக்கு அந்த பழங்கள் நம்ம எல்லாம் பார்க்கிறோம். சீசனுக்கு அந்த பழங்களை வாங்கி சாப்பிடுறோம். அந்தந்த சீசன்ல தான் அந்த பழங்கள் கிடைக்கும். அது போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, வியப்படைந்தாங்க. இது என்ன, இது புதுசா இருக்கு இந்த பழங்கள்லாம். இந்த பழங்கள் இது வரைக்கும் இந்த மாநகரத்தில் நான் பார்த்ததே இல்லையே, எப்படி வந்தது என்று ஆச்சரியம் மேல் ஆச்சரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மாஹாதா, இது என்ன, எங்கிருந்து வந்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல்லாஹ் எப்படி தந்தான்? ஆச்சரியத்தை பாருங்கள், அல்லாஹ் எப்படி தந்தான்? அது அல்லாஹ்வுக்கு தெரியும், அவன் தருவான். தருவதில் அவன் கணக்கின்றி வாரி வழங்கக்கூடிய வல்லன். நீ கேட்டாலும் அல்லாஹ் தருவான். சாதாரணமாக பேசுகிறான். அப்படியா? நான் கேட்டாலும் தருவான்? நான் என்ன கேட்கிறேன்? கேள்வி என்ன? அப்படி என்றால் நான் குழந்தை கேட்கவா? அல்லாட்ட அவங்க குழந்தை பாக்கி இல்லை, வயசாகிடுச்சு, 80 தொட்டுடுச்சு, கண்ணம்லாம் சுருங்கி போயிடுச்சு, குழி விழுந்துருச்சு. குழந்தை கேட்டால் தருவானா? கண்டிப்பாக தருவான். நான் மட்டும் கேட்டால் எப்படி? என் மனைவி மலட்டுத்தன்மையாச்சு, அவளுக்கு மலட்டுத்தன்மை நீங்கினால் தானே குழந்தை பாக்கியம் பெறும். என் மனைவிக்கும் சேர்த்து கேட்டால் கண்டிப்பாக தருவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய உத்தரவோடு, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆர்வமூட்டதோடு ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பல ஆண்டுகளாக அல்லாஹ்விடத்தில் கேட்க தெரியாமல் இல்லையோ என்னவோ, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அறையில் இருந்த பழங்களை ஆச்சரியத்தோடு பார்த்ததின் பின்னணியில் ஒரு ஆசை வந்தது, கேட்கலாம். கொடுக்க அவன் தயாராக இருக்கிற போது கேட்க நாம் ஏன் தயாராக வேண்டாம் என்று சொல்லி கேட்டார்கள். யா அல்லாஹ், எனக்கு வயதாகிவிட்டது, என் மனைவிக்கு மலட்டு தன்மை, நாங்கள் இருவரும் குழந்தை பாக்கியம் பெறவில்லை, எங்களுக்கு ஒரு குழந்தை தான். அல்லாஹ் என்ன செய்தார்? 2 பேருக்கும் குழந்தையை தரிக்க வைத்தார். அல்லாஹ் சில நிபந்தனைகளை போட்டார். ஜக்கரியா, உனக்கு நான் குழந்தை பாக்கியம் தருவது உறுதி. அதற்கு முன்னால் சில நிபந்தனைகள். நான் உண்மை தந்தையாக ஆக்கப் போகிறேன். பல ஆண்டு காலமாக நீங்கள் தனிமையாக இருந்தீர்கள். இன்றைக்கு சமூகத்தில் தந்தை என்ற அந்தஸ்தை பெறப் போகிறீர்கள்.
இரண்டாவது, உங்கள் மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, குழந்தை பெற முடியாத மலட்டுத்தன்மை, அதையும் நாம் நீக்குகிறோம். மூன்றாவது, உங்களுக்கு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தை என்று அல்லாஹ்வே அறிவிச்சு தருகிறான். இன்னைக்கெல்லாம் என்ன குழந்தைன்னு பார்த்தா சட்ட விரோதம், அது அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான், ஆண் குழந்தை பிறக்கும். அடுத்து சொல்லுகிறான், அந்த ஆண் குழந்தைக்கு இந்தாங்க பேரு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ்வே பேரு அறிவிச்சு கொடுக்குறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த ஆண் குழந்தை பிற்காலத்தில் ஒரு தூதராக ஒரு நபியாக வரும், அதையும் அறிவிச்சு கொடுக்குறான். இப்பதான் ஸ்டமக்ல அந்த கரு ஃபார்ம் ஆயிருக்கு, வயிற்றுல அந்த கரு உருவாயிருக்கு. கருவின் முதல் துணி முதல் நாள் கருவறையில இருக்கும் அந்த தருணத்திலேயே 10 மாதம் சுமக்க வேண்டும், குழந்தை பெற்க வேண்டும், வளர்க்க வேண்டும், ஆளாக்க வேண்டும். இவ்வளவு லாங் ப்ராசஸ். இதெல்லாம் தாண்டி தான் அல்லாஹ் சொல்றது நடக்கணும். எல்லாவற்றையும் அல்லாஹ் முன்கூட்டியே சொல்றான். கடைசியில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? ஒரே ஒரு துவா தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அந்த ஒரு துவாவின் வழியாக அல்லாஹ் எத்தனை நியமத்துக்களை வாங்கிட்டு பாருங்க. வயதானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஸ்டாம் வழியாகும், இல்லைன்னா அது வேலைக்கு ஆகாது. 40-60 வயசோட அது பலவீனம் ஆயிரும். ஆண்களுக்கு ஆண்மை, சில பேருக்கு கூவத்தா இருக்கும், குடும்ப வகார பரம்பரை 80 வயதிலும் குழந்தை பெற்பார்கள். சில பேருக்கு 50-60 ஆனாலே முடிஞ்சு போச்சு. 80 வயது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு உயிரணுக்களை அல்லாஹ் துடிக்க வைத்தான், மலட்டுத்தன்மையை நீக்க வைத்தான், குழந்தை பாக்கியத்தை தந்தான், பெயரை அறிவித்து கொடுத்தான், அது ஒரு தூதர் என்று சுப செய்தியை சொன்னான். எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியா ஒரு கோடு போட்டான், 3 நாட்களுக்கு இந்த ஊர் மக்களிடத்தில் நீங்கள் பேசக்கூடாது. ஏன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னா, இவ்வளவு நியமத்துக்களை தர்றான்ல, அது யார் தந்தான்றது ஊருக்கு தெரிவதற்கு முன்னால் உனக்கு தெரிய வேண்டும். நீ முதல்ல விளங்கணும். இந்த ஆற்றல், இந்த ஆளுமை, இந்த சக்தி எங்கிருந்து வரும் என்பதை நீ விளங்க வேண்டும் என்ற ஒரு அறிகுறிக்காக 3 நாள் ஊர் மக்களிடத்தில் வாயை திறந்து பேசாமல் சைக்கிணையாக இஷாரா ஜாடை பேச வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு நிபந்தனையை போட்டு 2 பேருக்கும் குழந்தை பாக்கியத்தை தந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த தள்ளாத வயதிலும் குழந்தையை பெற்றெடுத்தார் என்று வரலாற்று பேசுகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் விளங்க வேண்டும், கொடுப்பதற்கு எல்லா காலத்திலும் அவன் தயாராக இருக்கிறான். நவீனங்கள் வளர்ந்து விட்டதால் குழந்தையுடைய தேவை இருக்கிறது என்றாலும் குடும்பங்களில், ஆனால் அல்லாஹ் நினைவில் வருவது கிடையாது. டாக்டரா ஏறணும், டாக்டர் விட்டு படியா ஏறணும், அவன்கிட்ட போய் ஒப்பாரி வைக்கணும். சார் 10 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி, ஒரு புழு பூச்சி இல்லை, அவங்ககிட்ட சொல்ற ஸ்பீச் ஆகுது. அவங்ககிட்ட அதையா போய் சொல்லணும்? அவங்ககிட்ட என்ன சொல்லணும்? சார் கரு உருவாயிருக்கு, என்ன மெடிசன் எடுத்துக்கணும்? அதுக்கு கரு வருவதற்கும் கரு தங்குவதற்கும் அவன் என்ன செய்வான்? அவன் என்ன ஆற்றல் பெற்றவனா? அல்லாஹ் சொல்லுகிறான், அன மாலிக், அன ஜப்பார், அன ராசிக், அன ரஹ்மான், அன ரஹீம். நான் இருக்கிற பொழுது எதற்கு மனிதனிடத்தில் செல்கிறாய்? கொடுப்பதற்கு நான் தயார் என்று இருக்கிற பொழுது கேட்டு பெறுவதற்கு நீ ஏன் தயாராகவில்லை? அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். அன்பார்ந்தவர்களே, ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலை ஒழிய வணக்க விஷயத்தில் இப்ராஹிம் மோசம் செய்து விட்டார். எல்லா சிலையும் அடிச்சு ஒடிச்சு பெரிய சிலையின் மீது கோடாலியை போட்டுட்டார். ஊர் மக்கள்லாம் இப்ராஹிம் போய், யார் இது பண்ணது? அந்த பெரிய சிலை அதுதான் பண்ணுச்சு. அப்படியா? ஆமா, ஒரு வேளை பண்ணாலும் பண்ணியிருக்கும். அதையும் நம்பினாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு இப்ராஹிமுடைய சூட்சமம் தெளிவு பெற்று, இது பெரிய சில வேலை இல்லை, இப்ராஹிமுடைய வேலை தான் என்று முடிவெடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நெருப்பை கொண்டு மூட்டினார்கள். பெரிய நெருப்பு, ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அதில் நெருப்பை நல்லா மூட்டி நல்ல கொதித்து எரிந்து கங்குகளாக மாறி இருக்கு நெருப்பு. இப்போ நெருப்பு அப்படியே கோல்டு கலரில் மின்னுது. ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? இப்ராஹிமை பிடித்தார்கள், தூக்கினார்கள். வீசுகிற பொழுது ஒரு உரையாடல் அல்லாஹ்வுக்கும் இப்ராஹிம். அல்லாஹ் ஜிப்ரைலுக்கு உத்தரவு போட்டான். 4 முறை அரிசிலிருந்து ஓடி வந்தார்கள் ஜிப்ரைல். அதில் ஒருவருக்கு இப்ராஹிம் ஓடி வந்து சொன்னார்கள், யா இப்ராஹிம், யா கலீலுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய சொல்லி என்னை அனுப்பினான். நாம இருந்தா ஏன் லேட்டு பாரு, எப்படி கொதிக்கிருப்பார். நீ 1 செகண்ட் தாமதமாக தான் இந்நேரம் பொசிக்கிருப்பேன் அப்படி நாம வசனங்கள் பேசுகிறோம். இப்ராஹிம் நபி அந்த கடுமையான நெருக்கடி நேரத்தில் சொன்ன வார்த்தைகள் இன்றளவுக்கு வரலாற்று வரிகளில் பதியப்பட்டிருக்கு. சொன்னார்கள், இப்ராஹிம், உமக்கும் எமக்கும் அந்த அல்லாஹ்தான் இறைவன். வார்த்தைகளை கவனிங்கள். அல்லது எமக்கும் உமக்கும் அந்த ரப்பு தான் இறைவன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் பிறந்ததிலிருந்து இந்த நெருப்பு கண்டு வாசல் வரைக்கும் வந்திருக்கிறேன். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வச்ச அல்லாஹ்
அப்படி தூக்கி போடும்போது என்ன காப்பாற்ற மாட்டானா? நீ தான் காப்பாற்றணுமா? நீங்க அது சம்பந்தமான ஆயத்தை குர்ஆன்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் பேசுவான், குல்னா யா நாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் பேசுவான், குல்னா யா நார், ஓ நெருப்பே என்று அல்லாஹ் கூப்பிடுவான். இப்ராஹிம் கூப்பிட மாட்டான். ஓ நெருப்பே, நீ இப்ராஹிமை பாதுகாத்திடு, இப்ராஹிமுக்கு நீ பஞ்சு மெத்தையாக மாறிவிடு என்று அல்லாஹ் வசனத்திலே அற்புதமாக பேசுவான். சொன்னார்கள், இப்ராஹிம் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ எந்த வழியில் வந்தீரோ அந்த வழியிலே சென்று விடு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெறும் கையோடு அனுப்பி வைத்த ஒரு உத்தம நபி. எல்லா பெருமிதமும் யாருக்கு என்றால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். 1,24,000 நபிமார்களுக்கு போஸ்ட் மேனா இருந்த ஜிப்ரீல் அல்லாஹ்ட்ட மெசேஜ் கொண்டு வருவாங்க, திரும்ப கொண்டு போவாங்க. ஆனா வரலாற்றுல ஒரு முறை வேகமாக வந்த ஜிப்ரீலை அதே வேகத்தோடு ஒரு வேலையும் செய்ய விடாம போயிடுவான்னு அனுப்பிட்டார். அவன் காப்பாற்றுவான், அவனுக்கு தெரியும் நெருப்பு இருக்கிறது, தூக்கி போட நான் இருக்கிறேன், காப்பாற்ற அவன் இருக்கிறான், நடுவில் நீங்கள் யார்? இதுதான் ஈமான். இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கியது, கொடுக்க அவன் தயார். இத்தனை ஆண்டு காலம் அவன் கொடுத்து கொண்டு வந்தான், கேட்பதற்கும் நான் தயார், கொடுப்பவனும் கேட்பவனும் ரெடியாக இருக்கிற பொழுது நடுவில் நீர் எதற்கு என்று ஜிப்ரீலை பார்த்து கேள்வி கேட்ட ஒரு உத்தம நபி என்றால் ஹஜ்ரத் இப்ராஹிம். அந்த வரலாற்றை வைத்துதான் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிறது, கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார், கேட்பதற்கு நாம் தயாராக அல்லாஹ்வுடைய தர்பாரில் இருக்கிறோம். ஆனால் கேட்பதை விட்டு மறந்து மறதியாளர்களாக இருக்கிறோம். பார்த்தவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டுவார்கள், மல்லம் யஸஅலில்லா, யார் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லையோ, அல்லாஹ்விடத்திலே யார் கேட்கவில்லையோ, ரசூல் சொன்னார்கள், யக்லபு அலைஹி, அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறார். நீங்க இந்த வாக்கியத்தை கவனிங்க. சொல்லல அப்படின்னு கோபப்பட்டா அது லாஜிக் இருக்கு, ஈமான் கொள்ளலன்னு சொன்னா அதுக்கு லாஜிக் இருக்கு. நீ ஏன் கேட்கல அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது. ஏன் கேட்கல? இல்ல எனக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே இருந்தா கேட்கக்கூடாதா? உலகத்தில் எல்லோரும் கேட்பதை போன்றுதான் கேட்க வேண்டுமா? கேட்பதில் மாற்று இருக்கக்கூடாதா? நபிகளார் அப்படி வாழ்ந்து காட்டலையா? ஏன் கேட்கவில்லை? யஹ்லபு என்று அல்லாஹ் சொல்கிறான், கோபப்படுகிறேன். அவன் கோபப்பட்டதால் தான் நம் பொருளாதாரம் நாசமாகி போனது, அவன் கோபப்பட்டதால் தான் நம் வாழ்வாதாரம் நாசமாகி போனது, அவன் கோபப்பட்டதால் தான் நம் ஆரோக்கியமும் கெட்டு போனது. எவ்வளவு அல்லாஹ் கோபப்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் அச்சத்து கோபமாக்குறார்? இல்ல 4 பேர் கேள்வி கேட்டாங்க, அப்போ அது வாஸ்தவம் தான், கிட்ட போகக்கூடாது. சந்தோஷமா இருந்தா எல்லாரும் பேசுவாங்க, கோபமா இருந்தா யாரும் கிட்ட போவாங்களா? போக மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் கோபப்படுவதற்கு காரணம் எஸ்ஆல், யாரும் கேட்கல, அவன் கோபப்படுறான். எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு, ஏன் கேட்க மாட்டேங்கிறீர்கள்? கேட்பதற்கு என்ன தடை? யார் உங்களை தடுக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பார்ந்தவர்களே, ரசூல் சொன்னதை போன்று எவ்வளவு ஆளை அல்லாஹ் கோபப்படுகிறான். இதா சல்த, நீ எதை கேட்டாலும் ரசூலுல்லாஹ் சொன்ன நபிமொழி, ஃபஸ்அலில்லா, அல்லாஹ்ட்ட கேளு. நீ எதை கேட்கறதோ அல்லாஹ்ட்ட கேளு. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இன்றைய இஸ்லாமியர்கள் துவாக்கள் என்ற பெயரில் முகத்தை தடவுகிறார்கள். சோப்பு போட்டு முகத்தை கொள்ளும்போது 3 வாட்டி தேய்ச்சி பிடிக்குமா இல்லையா? அது மாதிரி தடவுகிறார்கள். அதுலேயும் ரொம்ப லேட்டாக துறைக்கு வருவாங்கலாம் என்ன செய்வாங்க, 30-20 செகண்ட்ல எல்லாம் முடிச்சு. 20 செகண்ட்ல நியத்து, தக்பீர், ஃபாத்திஹா, துரைசுரா, அத்தையாத்து, தர்பு ஷரீஃப், மக்ஃபிரத்து, சலாம், துஆ, சாப்டர் க்ளோஸ் என்று போய்வார். உள்ள வரும்போது பார்த்த அஜரத்து இப்படி திரும்ப செருப்பு போட்டு வெளியே 20 செகண்ட்ல எல்லாம் முடிச்சு. அல்லாட்ட என்ன கேட்டிருக்கும்? அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அவரு உடம்பு ரீதியா, வாழ்வாதார ரீதியா, மன எல்லாமே இருக்கும். ஒரே வார்த்தையில் என்ன போடுவார் அல்லாட்ட? நீ பார்த்துக்கோ. அவன் தான் பார்த்துக்கிறான். இருந்தாலும் முறையாக அவனிடத்தில் தெளிவாக சொல்வது கடமை அல்லவா? இன்றைய இஸ்லாமியர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் என்றால், கேட்பதற்கு 1000 மடங்கு இருந்தாலும் கேட்பதற்கு அவர்கள் படிப்பு, அவருடைய அந்த சுய மரியாதை தடுக்கிறது. இன்னைக்கு நிறைய தலைமுறை, முதல் தலைமுறை நல்லா படிச்சுட்டாங்க குடும்பத்துல, அவங்க கூட எல்லாம் போய் நீங்க அல்லாட்ட கேளுங்க சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க ஐடி, நாங்க பேங்க்ல வேலை செய்யறோம், நாங்க அங்க வேலை செய்யறோம், மாசம் இவ்வளவு சம்பாதிக்கிறோம், எங்க கிட்ட நல்ல படிப்பு இருக்கு, எங்க கிட்ட நல்ல சம்பளம் இருக்கு, எங்க கிட்ட நல்ல வேலை இருக்கு, வேற எதுவும் நாம கேட்கணும்? அவங்க சொல்ற காரணங்கள் நாம கவனிக்கணும். படிப்பு, வேலை, சம்பளம், இது மாத்திரம் நம்ம இந்த உலகத்துல வாழ வச்சிடாது. இதெல்லாம் தாண்டி அல்லாட்ட நாம கேட்க வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறோம். உலகம் சார்ந்ததை கேட்டால் நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் மடையர்கள்.
உலகம் மறு உலகம் இரண்டையும் சேர்த்து கேட்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் புத்திசாலிகள், அப்போதுதான் நீங்கள் அறிவாளிகள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காமிக்கிறார்கள். கதாலிக்க முன்ஜில் மூமினீன் அல்லாஹ் வாக்குறுதி தருகிறார். நபிமார்கள் சஹாபாக்களுக்கு தந்த பதிலை போன்று மூமின்களுக்கு நாம் பதில் தருவோம். மூமின்களை நீங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுவும் இன்றைய இஸ்லாமியர்கள் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று அல்லாஹ்ட்ட கேட்கறத முன்னாடி யார் யார்ட்டும் போய் கேட்கிறாங்க. அவர் 2 வாட்டி சூடு ஓடி விட்டா 4வது வாட்டி அவர் தான் குடும்பத்துக்கு எல்லா வாசலும் திறந்து வர்ற மாதிரி அங்க அவர் வாசலே நாரிட்டு கிடக்கும், அவர் குடும்பமே காத்துல பறந்துட்டு கிடக்கும், இவர் அவருக்கு வாசல தவம் கிடந்துட்டு கிடப்பார். நீங்க ஏதாவது பார்த்து சொன்னீங்கன்னா வீட்டுல பரக்கத்து வரும், ரஹமத்து வரும். பரக்கத்து ரஹமத்து வருவதற்கு ஒரு வாசல் என்றால் அது இந்த பள்ளி வாசல் தான். வேறு எவன் வாசலிலும் போய் நிற்கக்கூடாது. அப்படி நின்றால் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் அழிந்து போகும். பாந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு பலர்கள் கொடுப்பதற்கு அவன் தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். இன்றைய சூழலில் வாலிபர்கள், யுவதிகள் வீடோ பள்ளிவாசல் எங்கேயாவது யாராவது பார்த்தது உண்டா? 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு வாலிபரால் ஒரு பள்ளிவாசல உட்கார்ந்து யா அல்லாஹ் அப்படின்னு ஆரம்பிச்சு தன் குடும்பம், தன் உறவு, தன் மஹல்லா, தன் ஊரு, தன் நாடு, ஒட்டுமொத்த உலகம் கேட்ட சரித்திரம் ஒரு வாலிபர், ஒரு யுவதியிடம். ஆனா பேஸ்புக்கை கையில வச்சுட்டு நோட்டு வாங்கி திருப்பாய் எல்லாமே பண்ணுவாங்க. குறிப்பா இந்த வரலுக்கு நிறைய வேலை. அல்லாஹ்விடத்துல கையேந்தி ஒரு 10 நிமிடம் தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் மஹல்லாவிற்காக, தன் எதிர்காலத்திற்காக, இந்த துனியா முஸ்லிம்களுக்காக கேட்ட வாலிபர்களை பார்க்க முடிகிறதா? அப்படிப்பட்ட வாலிபர்கள் எல்லாம் இன்றைக்கு குறைந்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் சொல்வது என்ன? நாங்கள் படித்தவர்கள், நாங்கள் பட்டதாரிகள், நாங்கள் லட்சத்திலே சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், பிச்சைக்காரர்களை போன்று கையேந்தி கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று அல்லாஹ்விடத்தில் வரட்டு கௌரவம் காட்டுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் வரட்டு கௌரவம் காட்டினால் அல்லாஹ்வுக்கும் ஒரு வரட்டு கௌரவம் இருக்குது. அவன் காமிக்க நினைத்தால் நம்ரூத் என்ன ஆளானான், ஃபிரௌன் என்ன ஆளானான், ஹாமான் என்ன ஆளானான், முன்னோர்கள் எத்தனை பேர் எப்படி நாசமாக போனார்கள், அத்தனை நிகழ்வுகளும் அல்லாஹ் நம் வாழ்விலே நிகழ்த்தி விடுவான் என்று பெருமானார் சொன்னார்கள். அருமையானவர்கள், ஒரு காலம் இருந்தது, ஃபஜ்ருக்கு முன்னாடியே ஒரு சாரார் பள்ளிக்கு வந்து பாங்கு சொன்னது எக்காமத்து சொல்றதுக்குள்ள துவா கேட்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் ஃபஜ்ர் பாங்கு சொல்லி எக்காம சொல்றதுக்குள்ள கேட்கப்படுற துவா கபூலாகும் தெரியும். அதே போல மக்ரிபுடைய பாங்குக்கு முன்னால் 2, 1, 3 நிமிடம் இருந்தாலும் 1 நிமிஷம் இருந்தாலும் கேட்பாங்க, 60 செகண்ட் கேட்பாங்க. அப்படி ஒரு சாரார் இந்த உலகத்தில் இருந்தாங்க. நான் சொல்ற சஹாபாக்கள் வரலாறு, நிகழ்கால வரலாறு. அதே போன்று ஜும்மா வந்து விட்டால் ஜும்மாவுல எந்த நேரம் துவா கபூலாகும். அதுல குறிப்பா ஜும்மாவுடைய அசருக்கு பின்னால் கேட்கப்படுகிற துவா கபூலாகும். அந்த நேரத்தில் மக்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தினார்கள். ஜும்மாவுல 2 குதுபாவுக்கு இடையில் கேட்கப்படுகிற துவா கபூலாகும். அதனால் இமாம் மிம்பர் படியில ஏறினால் மாமுன்கள் எல்லாம் தயவு கூர்ந்து நான் வேண்டுகோளாகவே விடுக்கிறேன், 2 குதுபாவுக்கு இடையில் மௌனமாக இருக்காதீர்கள். மௌனமாக இருந்து உங்களுடைய தேவையை நீங்களே புதைத்து விடாதீர்கள். அந்த நேரம் துவா கபூல் என்றார்கள் நபிகள் நாயகம். ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு நோக்கத்தை வைத்து கேளுங்கள். இந்த வாரம் அப்பாவுக்கு கேளுங்க, அடுத்த வாரம் அம்மாவுக்கு கேளுங்க, இந்த வாரம் வியாபாரத்துக்கு கேளுங்க, அடுத்த வாரம் பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு கேளுங்க. வசதி இருப்பவர்கள் இன்றைக்கு சமூகத்துல 2 மனிதர்கள் வாழுகிறார்கள். ஒரு கூட்டம் எங்களிடத்துல வசதி இருக்கு, நாங்க கேட்க மாட்டோம். இன்னொரு கூட்டம் வசதியே இல்லை, எங்க போய் கேட்கறது. இப்படி இருப்பவர்களும் இல்லாதவர்களும் இருக்கின்ற மதத்திலும் இல்லையா என்ற ஒரு இயலாமையிலும் கொடுப்பதற்கு அவன் தயாராக இருந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் கேட்பதற்கு நாம் தவற விட்டு விட்டால் உயிர் பிரிந்ததற்கு பின்னால் நீங்கள் என்ன துடித்தாலும் அல்லாஹ் தரமாட்டான் என்றார்கள் கண்மணி நாயகம். பார்த்தவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கேட்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள். அஜர்த்து கேட்டு ஆமீன் சொல்லி அது ஒரு வேற. நீங்கள் தனிமையில கேளுங்க, நிறைய கேளுங்க. வண்டியில போறீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், துஆ என்பது வெறுமனே முஸல்லா போட்டு கேட்கிறது மாத்திரம் அல்ல, மனதால் அல்லாஹ்விடத்துல கேட்டால் அல்லாஹ் அதை கபூல் செய்வார். ஒரு 4 வாரத்துக்கு முன்னால் பனி இஸ்ரவேலர்கள் 3 பேர் என்ன செய்தார்கள்? ஒரு மலை பாறை உருண்டு வந்தது, துஆ கேட்ட என்ன தொழுதாங்களா? அது என்ன முஸல்லா போட்டு அழுதாங்க? நின்ற நிலையில கேட்டாங்க. நாம நின்ற நிலையில, உட்கார்ந்த நிலையில, பயணிக்கும் நிலையில, எல்லா நிலையிலையும் நாம் அல்லாஹ்விடத்துல கேட்க தவறக்கூடாது. கொடுக்க 1000 மடங்கு அவன் தயாராக இருக்கிறான். கேட்பதற்கு நம் சமூகத்தார்களில் 1 மடங்கு கூட தயாராக இல்லை. 1 மடங்கு
கேட்டால் என்ன அல்லாஹ் தந்துவிட போகிறானா? கேட்டு கேட்டு வாய் வலித்ததும் கை வலித்ததுதான் மிச்சம் என்று சொல்லி இன்றைய சமூகத்தார்கள் கேட்பதிலிருந்து முழுவதுமாக பின்வாங்கிவிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்டதற்கும் நபிகளார் கேட்டதற்கும் 1000 மடங்கு வித்தியாசம் என்றார்கள் சஹாபா பெருமக்கள். நாமெல்லாம் என்ன கேட்போம்? அல்லாட்ட கார் கொடு, பங்களா கொடு, நகை கொடு, நட்டு கொடு, அது கொடு, இது கூட நாம கேட்போம். நபிகளார் கேட்டதற்கும் நம் சமூக மக்கள் நாம் கேட்பதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதை கொஞ்சம் பாருங்கள். அழகாக கேட்டார்கள், அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என் உள்ளத்திலே ஒளியை கொடு என்று கேட்டார்கள். அடுத்து சொன்னார்கள், வஃபீ லிசானி நூரா, யா அல்லாஹ் என் நாவிலே ஒளியை கொடு என்று கேட்டார்கள். வஃபீ சம்இ நூரா, யா அல்லாஹ் என் செவிகளிலே ஒளியை கொடு என்று கேட்டார்கள். அடுத்து வஃபீ பஸரி நூரா, யா அல்லாஹ் என் பார்வையிலே ஒளியை கொடு என்று கேட்டார்கள். அடுத்து வஃபீ கல்ஃபி நூரா, எனக்கு பின்னால் ஒளியை கொடு. அடுத்து சொன்னார்கள், வமின் அமாமி நூரா, யா அல்லாஹ் எனக்கு முன்னால் ஒளியை கொடு என்று கேட்டார்கள். வமின் தஹதி நூரா, வமின் ஃபௌகி நூரா, எனக்கு மேலே ஒளியை கொடு என்று கேட்டார்கள். வமின் தஹதி நூரா, எனக்கு கீழே ஒளியை கொடு என்று கேட்டார்கள். வஅன் யமீனி நூரா, எனக்கு வலது புறத்திலே ஒளியை கொடு. வஅன் ஷிமாலி நூரா, எனக்கு இடது புறத்திலே ஒளியை கொடு. கடைசியாக சொன்னார்கள், வஜஅல் ஃபீ நஃப்ஸி நூரா, என் ஆன்மாவிலே ஒளியை கொடு. வஅலிம்னி நூரா, யா அல்லாஹ் என்னையே ஒளியாக்கு என்று கேட்டார்கள். நாம் என்ன சொல்றோம்? அல்லாஹ்ட்ட கேட்டுட்டங்க, முடிச்சு போன வருஷத்துக்கு தான் முடிச்சுட்டாங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்தை இந்த உலகத்தில் தேவையானது காரும் பங்களாவும் சொகுசு வாழ்க்கை அல்ல. அது இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிடும். இந்த கடந்த ஆட்சியாளர்கிட்ட ஆட்சி இருந்தது, இன்றைக்கு அது போய்விட்டது. யாருக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. எல்லாவற்றையும் அல்லாஹ் நிதர்சனமாக நமக்கு புரிய வைக்கிறான். நினைத்து பார்க்க முடியாதவர்களும் ஆட்சி கட்டிலே வருவார்கள். இவர்கள் எல்லாம் வருவார் என்று நாம் நினைத்தோம். அல்லாஹ் அழித்து விட்டான், போக்கி விட்டான். இதை விட வேற என்ன உதாரணம் வேண்டும்? நிகழ்காலத்தில் எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் அவனால் மட்டும் தான் முடியும். அந்த அடிப்படையில் நம் செல்வம், நம் பலம், நம் அறிவு, நம் படிப்பு இதுதான் நம்மை காப்பாற்றும் என்று சொல்லி கொடுத்தவனிடத்துல கேட்க தவறி வெறுமனே சடங்குக்காக வந்து சடங்குக்காக போய் கொண்டிருந்தால் முக்கியமான காலகட்டத்தில் தேவைப்படுகிற ஆக்சிஜன் அவருக்கு போதுமான இயற்கை சுவாசம் பத்தல, செயற்கை சுவாசம் பொறுக்கணும் டாக்டர் சொல்லுவான். அந்த நேரத்தை நம்மளால கேட்க முடியாதுங்க. ஹயாத் ஆஃபியத் இருக்கும் பொழுது நாம் கேட்டு பழகினால்தான் அல்லாஹ் நமக்கு இப்பொழுதும் கொடுப்பான், எப்பொழுதும் கொடுப்பான். நபிகளார் சொன்னார்கள், ஒரு அடியான் நன்றாக அமல் செய்கிறார், ஒரு நேரத்தில் நோய்வாய்ப்பட்டார். நல்ல கவனிக்க, நல்ல அமல் செஞ்சாதான் இந்த சலுகை. அமல் செய்யாமல், அமல்னா என்ன? தொழுது. அப்ப நல்ல அமல் செய்தார், ஒரு நேரத்தில் நோய்வாய்ப்பட்டார். அவர் நோய்வாய்ப்பட்டவுடன் நன்மை எழுதக்கூடிய மலக்குகள் எழுத மாட்டாங்க, நிப்பாட்டிடுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அவர் நோய்வாய்ப்பட்டதினால் நன்மை எழுவதை நிப்பாட்டாதீர்கள். அவர் நன்றாக அமல் செய்யும் பொழுது எவ்வளவு நன்மைகளை சம்பாதித்தாரோ அத்துணை நன்மைகளும் நன்மை செய்ய முடியாத காலத்தில் இப்பொழுது அவர் இருக்கிறார். எனவே எல்லா நன்மையும் என் கண் பார்வைக்கு முன்னால் எழுந்துகள் என்று அல்லாஹ் மலக்குகளுக்கு உத்தரவு போடுவார். தலைவலி இல்லாத காலத்துல தொழுதாதான், தலைவலி இருக்கிற பொழுது தொழ முடியாட்டாலும் தொழுத நன்மை அல்லாஹ் தருவார். உடம்புல எங்கேயும் பிரச்சனை இல்லாத காலத்துல அல்லாஹ் வணங்கினாத்தா, உடம்புல பிரச்சனை வருகிற பொழுது 2 மாசம் ஐசியில் இருக்கிற சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்க நினைத்தால் யாரால் தடுக்க முடியும்? லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் மருத்துவமனைக்கு கொட்டுகிறோம். அல்லாஹ்வுடைய பள்ளியில எண்ணி எண்ணி கிள்ளி தருகிறோம். 10 ரூபா போட்டா போதும், 20 ரூபா போட்டா போதும். அவங்க 10 லட்சம் இருந்தாலும் ஆபரேஷன் தேட்டருக்குள்ளே எடுத்துட்டு போவோம்னு சொல்லுவாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று நல்ல ஹயாத்தாக ஆரோக்கியமாக இருக்கும்போது அமல் செய்யுங்கள். ஆரோக்கியம் கெட்டு போகிற போது அமல் செய்ய தவறினால் அல்லாஹ் அந்த நன்மை எழுதுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை தவற விட்டு விடாதீர்கள். நீங்கள் தவற விட்டால் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஹதீஸ் குத்ஸில வருது, ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்க நாடினால் அந்த கூட்டத்தை அல்லாஹ் உயர்த்துவானா, அந்த தலைமுறையை உயர்த்துவான், அந்த பரம்பரையை உயர்த்துவான், எல்லாரையும் சந்தோஷமா வாழ வைப்பான். ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வெறுக்க நினைத்தால் முதல்ல அல்லாஹ் கை வைக்கிறது தெரியுமா? அத்தியாவசிய பொருட்கள் அல்லாஹ் கை வைப்பான். மல்லிகை சாமா, வீட்டு உபயோக சாமா, அரிசி எல்லாத்துலையும் நீங்க விலை கிடுகிடு நாளையிலிருந்து ஏறிடும். நீங்க எந்த கடையில் போய் கேட்டாலும் விலை ஜாஸ்தி தான்.
இப்படி அத்தியாய பொருட்களில் விலைவாசி கூடுவதற்கான காரணம் நாம மேலோட்டமா பேசி நிற்போம். அவங்க வந்தா இப்படி, இவங்க போனா அப்படி, அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நேசிக்க நாடினால் அந்த கூட்டத்தை சிறப்பாக வாழ வைப்பார். ஏன் அல்லாஹ் அந்த கூட்டத்தை நேசிக்கிறார்? ரசூல் சொன்னார்கள், அந்த கூட்டம் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருந்தது, யா அல்லாஹ் யா அல்லாஹ். ஏன் அந்த கூட்டத்தை அல்லாஹ் வெறுக்கிறார்? அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்துல கேட்க மறந்து தவறினார்கள். அரிசி விலை ஏறிடுச்சு, பருப்பு விலை ஏறிடுச்சு, இதை தொழுது அல்லாஹ்ட்ட நம்ம துவா கேட்போமா? சிரிப்பாங்க மடத்தனா, அதற்கு வேலையே இல்லை. மல்லிகை சாமான் விலை ஏறினா கூட துவால கேட்டுடுறாரு. இப்பெல்லாம் நம்ம துவால கேட்பாங்க. அது அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்? மழை கேட்கணும், நல்ல வாழ்வாதாரத்தை கேட்கணும், குழந்தை கேட்கணும். பருப்பு அரிசி இல்லாம போய் அல்லாஹ்ட்ட போய் முன் வைப்பாங்க கோரிக்கையை. நாம் நகைச்சுவையாக வேடிக்கையாக பேசுவோம். ஆனால் ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் கூட்டத்தை நேசிக்க நாடிட்டால் அந்த கூட்டத்தை அல்லாஹ் அற்புதமாக வாழ வைப்பான். வெறுக்க நாடிட்டால் அந்த கூட்டத்துடைய அத்தியாவசிய பொருட்கள் அல்லாஹ் முதலில் கை வைப்பான். அன்பார்ந்தவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவையும் உட்பட்டவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொள்கிறோம். இந்த நொடி வேணா உடம்புக்கு எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லாமல் இருக்கலாம். இந்த நொடி வேணா கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். இந்த நொடி வேணா வகையான உணவுகள் தேவைப்படாமல் இருக்கலாம். ஒரு காலம் வரும் இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் தேவைப்படுகிற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் தான் அதையெல்லாம் அடைந்து கொள்ள முடியும். அப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறக்கூடிய, எப்பொழுதுமே தொழுகைக்கு வந்தால் வேகமாக துவாக்களை முடித்திடாமல் நீண்ட நேரம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு கேட்டு அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்வானாக. எதை பேசணுமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.